நாளைக்கு வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறீங்க, கூட்டணி குறித்து முடிவு பண்ண போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறேன். ஏற்கனவே கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் நிறைய கேட்டாங்க, உங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நாளைக்கு நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை நெருக்கடி கொடுக்கிறதா சொல்றாங்க. 56 சீட்டு வரைக்கும் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி. யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக செயல்படுவோம். 30 சீட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு? 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அதிமுக வந்து அன்புமணி சந்திச்சு பேசினாங்க, சட்டவிரோதம் சொல்லியிருக்காங்க. அதிமுக அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தை சட்டவிரோதம்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. யார் அதிமுகவை அன்புமணி சந்திச்சு பேசி கூட்டணி பேசினது வந்து சட்டவிரோதம், நான் எடுக்கும் கூட்டணி தான் பாமக கூட்டணின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இல்லை, அது பற்றி நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஒருபோதும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தென் மாவட்டங்களில் வந்து பாஜக வலுவிழந்து காணப்படும் சொல்லும் போது ஓபிஎஸ் சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அது பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஜனநாயகனுக்கு வந்து தணிக்கை சான்று கொடுக்காததுக்கு வந்து பிரதமர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுக்காங்க. காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆதரவு கொடுத்துருக்கு விஜய். இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு சில நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டில் என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து தாவேக்கா நெருங்கி போகிற மாதிரி தெரியுது, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை, ஏற்கனவே பல முக்கியமான பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்காதவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல உங்களுடைய மீடியா மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒருவேளை பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனோட அடிப்படையில் போகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஜனநாயகம் படத்துக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க, சட்டவிரோதம்னு அறிக்கை கொடுக்குறாங்க, மத்திய அரசை கண்டிக்கிறாங்க. பொதுவான பிரச்சனைகளுக்கு அது அவங்கள பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி